ஹரே ராம் சேர்த்து பார்த்தால் எதுக்கு முக்கியத்துவம் தரப்போறோம்? ஹரிக்கு முக்கியத்துவமா ராமனுக்கு முக்கியத்துவமா? ரெண்டுத்துல முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஹரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆபத்து விலகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். ராமன் அழுத்தமா சொன்னா சம்பத்து கிடைக்கிறதுக்கு, ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். இந்த ரெண்டுல எதை பிரதானமாக கொள்ளுவீர்கள்? ஆரோ ஒரு பிள்ளை நல்ல பழக்கங்கள் இல்லை, சில தீய பழக்கங்களுக்கு ஆளாக்கி விட்டான். அவன் அம்மாட்ட பேசி பாருங்க. நல்ல பழக்கம் எப்போ வரணும் எப்போ வரணும்னு பேசுவளா, தீயது நின்னா போருன்னு பேசுவளா? முதல்ல தீயது விடட்டும், நன்மை நாளைக்கு வரட்டும், வராது போட்டோம், பிள்ளை முதல்ல நன்னா வரட்டும். என்னமோ அவன் தப்பான பழக்கத்துக்கு ஆளாயிட்டான், அதுவே எனக்கு கவலையா இருக்கு, அது நின்னா போரும். அது நின்ன பிற்பாடு நல்லது வேண்டாம்லாம் அவ சொல்லவே மாட்டா. இது போற வரைக்கும் தான் இது போட்டோம் இது போட்டோம் போகட்டும். அடுத்த நாள்ல இருந்து இங்க இடம் கிடைச்சிட்டா தேவையில்ல, கல்யாணம் ஆயிட்டா தேவையில்ல, குழந்தை பிறந்துட்டா தேவையில்ல, வேலை கிடைச்சிட்டா தேவையில்ல, எல்லாம் இதெல்லாம் அன்னைக்கு சொல்லவே இல்லையே என்னால். அது அப்ப கஷ்டம் இருக்கிற வரைக்கும் அது போகணும்னு சொன்னேன். கஷ்டம் நீங்கின பிற்பாடு சேர்த்து தானே கேட்பேன். அதனால் இதுல எதுக்கு முக்கியத்துவம் வந்தது? இப்போதைக்கு கஷ்டம் நீங்குவதில் முக்கியத்துவம், ஆபத்து நீங்கிறதுல முக்கியத்துவம். அதே போலத்தான் ஹரே ராம்ங்கிற இடத்துல ஹரி ஆபத்தை போக்குறார், ஆபத்தை போக்கி கஷ்டங்களை போக்கி ஆனந்தத்தை கொடுக்கிறார். அப்படின்னா இந்த போக்குறதுல முக்கியத்துவம்.